ஹே கைஸ், இதுதான் நீங்கள் வணிகம் சேனல் ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு வந்தால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்டடி பிளான். ஓகே, ஆக்சுவலி வந்து நல்லா பார்த்தோன்னா ஒரு 53 டேஸ் தான் இருக்குது இல்லை எக்ஸாமுக்கு. ஸோ ஒரு 3 டேஸ் அங்கங்கே ஹாலிடேஸ், எலெக்ஷன் டே, சண்டே இதெல்லாம் வச்சு போனாலும் நல்லா எஃபெக்டிவாக வந்து பார்த்தோன்னா ஒரு 50 டேஸ் தான் இல்லையா? ஓகே, அப்போது ஒரு நார்மலாக பார்த்தா கூட ஒரு போத் குரூப் எழுதுகிறவங்க இனிமேல் இப்போ நல்லா இருக்கக்கூடிய டேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 6 டேஸு 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதுறோம்னா 8 × 6 48 டேஸ் போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. கரெக்டாக இருக்குது, அப்படி தான் இருக்குது ஆக்சுவலி சுச்சுவேஷன்ஸ் இல்லையா? சரி, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா வச்சுக்கோங்க. ஒன்று இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் சிங்கிள் குரூப் தான் நான் எழுதுறேன் ப்ரோ அப்படின்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள். இப்போ 48 டேஸா 48 டேஸ் /4 அப்படின்னு போட்டிங்கன்னா நார்மலாக எவ்வளோ படிக்க முடியும்? ஒன் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் 12 டேஸ் படிக்கலாம் இல்லையா? இப்போ நான் சொல்கிறது வந்து 50 டேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஷன் வந்து என்ன பண்ணலாம், நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேஸ் ஒரு சப்ஜெக்ட், போத் குரூப் எழுதுறீங்கன்னா 6 டேஸ் ஒரு சப்ஜெக்ட் அப்படி மாதிரி எடுத்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, ஆனால் அது ரிவிஷன் பண்ணுறது தானே கரெக்டாக இருக்கும். கரெக்டு தானே? ஆல்ரெடி நான் நல்லா படிச்சுட்டேன், சூப்பராக படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னா அந்த பிளான் கரெக்டாக இருக்கும். அப்படி அந்த ஸ்டேஜில் இருக்கோமா எல்லாருமே? இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அகாடமி, நிறைய அகாடமி, நம்ம செல்ஃப் ஸ்டடி யாருமே அந்த இடத்துல வந்து ரிவிஷன் பண்ணி, அதாவது ஃபுல்லாக ஒரு ஃபஸ்ட்டு டைமே ரிவிஷன் முடிஞ்சிருக்காது. அப்போ இந்த பிளான் கரெக்டாக இருக்குமா? அது உங்கள் விஷ், நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அது கரெக்டாக இருந்துச்சுன்னா. நல்லா ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற பிளான் கரெக்டு. அதாவது ஒன் சப்ஜெக்ட்டுக்கு 6 டேஸு, ஸோ 8 சப்ஜெக்ட்ஸ் 8 × 6 = 40 டேஸ் கரெக்டாக இருக்கும். ஆனால் அது ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சிருந்தோம், ஆல்ரெடி படித்து முடிச்சுருந்துருக்கணும். அப்போ இப்போல்லாம் புதுசாகவும் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா படிங்க. கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, ஒரு May 20 வரைக்கும் நல்லா படிங்கப்பா. நீங்கள் சிங்கிள் குரூப் எழுதுறீங்க, போத் குரூப் எழுதுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. May 20 வரைக்கும் நார்மலாக வந்து நீங்கள் வந்து எந்த அகாடமியில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, May 20 வரைக்கும் நீங்கள் எதுனாலும் சரி புதுசாக படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நீங்கள் இப்போ புதுசாக படிக்கிறது எல்லாமே May 20 வரைக்கும் படிங்க. ஓகே, அதுக்கப்புறம் எவ்வளோ டேஸ் இருக்குது, அந்த டேஸை மட்டும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாமா? May 20 வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக என்னென்ன படிக்கணுமோ எல்லாத்தையும் படித்து முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ இந்த சொன்ன காம்பெல்லாம் கரெக்டாக இருக்காது எல்லாத்துக்கும். ஓகே, ஏன்னா கரெக்டான ஒரு இதே கிடையாது. கரெக்டாக இப்போ நம்ம இருக்கிற சும்மா 40 டேஸு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம 6 டேஸ் 8 × 6 48 அப்படி சொல்லிடலாம், சும்மா சொல்லிட்டு போகலாம். பட் ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோமா, முன்னாடியே ஒன் டைம் முடிச்சிருக்கோமாங்கிறத பார்த்தோன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி இதில். May 20 வரைக்கும் என்ன சப்ஜெக்ட் எவ்வளோ நாள் திரும்ப உள்ள என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க, படிங்க, நோ இஷ்யூ. ஓகே, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் May 20 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது, 11 ப்ளஸ் அந்த சைடு வந்து ஒரு 10 டேஸ். நல்லா பார்த்தா ஒரு எஃபெக்டிவ் ஒரு 21 டேஸ் தான். 20 டேஸ் அப்படின்னு வச்சா கூட அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். 20 டேஸு அப்படின்னு நம்ம வச்சா கூட அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டா, May 20 வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்ன புதுசாக படிக்கணுமோ எல்லாத்தையும் படித்து முடிச்சிடுங்க. நீங்கள் வந்து சிங்கிள் குரூப் எழுதுறீங்க, இல்லை போத் குரூப் எழுதுறீங்க. ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டேஸை சொல்கிறேன் பாருங்கள். May 20 கரெக்டாக May 21 May 21 May 31 கரெக்டாக ஒரு 11 டேஸ் வச்சுக்கலாமா? 11 டேஸ் 11 ப்ளஸ் அந்த சைட் நமக்கு வேறு என்ன இருக்குது, நமக்கு இது ஜூனில் ஒரு 10 டேஸ் இருக்குமா? 21 டேஸ் தான் இருக்குது. அந்த 1 டே விட்டுருங்க, 20 டேஸ் தான் கையில் இருக்குது. ஓகே, May 20 அப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு புதுசாக படிக்க ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு எஃபெக்டிவாக 20 டேஸ் வச்சுக்கலாமா? அந்த 20 டேஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். அந்த 20 டேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதுறீங்க, எக்ஸாம் போத் குரூப் எழுதுறீங்க. கரெக்டாக May 20 முடிச்சிடுறீங்க. May 20 அடுத்து 21 June 10 வரைக்கும் ஃபுல்லாக 8 சப்ஜெக்டோட ரிவிஷன் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா? எப்படி ரிவிஷன் பண்ணணும் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்கள். 20 / 8ன்னு வச்சா கூட ஆவரேஜாக வந்து 2.5 டேஸ் வந்து பெர் சப்ஜெக்ட்டுக்கு. அப்போ 2.5 டேஸ் இருக்குது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி படிக்கலாம்? ஒரு தப்பு ஒன்றும் பண்ணாதீங்க. ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதுறீங்கல்ல, இன்டரோ ஃபைனலோ, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதுறீங்களா, அந்த சப்ஜெக்டை வந்து லாஸ்ட்டாக கொண்டு போங்க. விச் மீன்ஸ் May 21 நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ பேப்பர் 5 பேப்பர் 12 வரைக்கும் சொல்கிறீங்க, பேப்பர் 12, பேப்பர் 11, பேப்பர் 10, பேப்பர் 9 இந்த மாதிரி பேக்லேயே வந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஜஸ்ட் சஜஷன். சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, அப்படியே கரெக்டாக வரும்போது June 9, June 8, June 8, 9, 10 அந்த 3 நாள் June 11 அன்னைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமை நீங்கள் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஆனால் May 21 ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து உட்காந்துட வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிக்கும். May 20 வரைக்கும் நீங்கள் புதுசாக படிக்கிறது எல்லா புக்லையும் ஷஃபில் பண்ணி படிங்க, அது எவ்வளோ நாளும் படிங்க, பிரச்சனை இல்லை. பட் May 21 அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த May 21 நம்மளோட June 10 வரைக்கும் நீங்கள் வந்து 8 சப்ஜெக்டையும் மறுபடியும் ரிவிஷன் பண்ண போகிறோம்.
மறுபடிங்கிறது திரும்ப திரும்பலாம் அடிக்க முடியாது. ஒன் டைம் இப்போ ஒரு 3 டேஸா ஒரு சப்ஜெக்ட் 3 டேஸா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டைம் இருக்கும். ஓகே, அப்போ அப்படி படித்து முடிக்கணும் நம்ம. ஓகே சரி, அப்போ நல்லா வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 21 எக்காரணத்தை கொண்ட பேப்பர் ஃபஸ்ட்டு என்ன பேப்பர் வரும் நமக்கு? இப்போ நீங்கள் குரூப் 1 எழுதுறா இருந்தால் ஃபஸ்ட் பேப்பர் உங்களுக்கு என்ன பேப்பர்? லா வருமா? லா ஐ திங்க் லா நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதான் ஒரு இன்டரா இருந்தால் அப்போ அதை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக எடுங்க. லாஸ்ட்டாக மீன்ஸ் June 8, 9, 10. June 8, 9, 10 படிங்க. June 11 எக்ஸாம் லா எக்ஸாம் எழுதுங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் May 21 எடுக்காதீங்க. ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக வச்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இந்த வேஸ்ட்டாக போகிறதுலாம் இருக்குது. 8 சப்ஜெக்ட்டு அந்த 20 டேஸில் படிக்க போகிறோம். அந்த சப்ஜெக்ட் அந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எக்ஸாமை அந்த சப்ஜெக்டை லாஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு லாஸ்ட் எடுத்து படிங்க. கரெக்டாக இருக்கும்ல? இப்போவே மறுபடியும் எடுத்து அப்பவும் படித்து எதுக்கு டைம் டபுள் டைம்? அது வேஸ்ட்டு. அப்படி பண்ணாதீங்க. ஓகேங்களா? May 20 முன்னாடி என்ன பண்ணீங்க? May 20 அப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஆர்டர் ஷஃபில் எப்படினா வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பேக்கில் கூட வரலாம். பேக்லேருந்து வரணும் அப்படின்னா ஹால் டிக்கெட் இதில் நமக்கு எக்ஸாம் ஷெட்யூல் இருக்குல்ல, லாஸ்ட் டே என்ன எக்ஸாம் அந்த சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து என்ன எக்ஸாம், அப்படியே பேக்கில் கூட நீங்கள் வரலாம். போத் குரூப்பில் இருந்தால். சிங்கிள் குரூப் எழுதுறவங்களுக்கு 20 டேஸ் டிவைட் பை நம்ம சப்ஜெக்ட்ஸ் வந்து 4 அப்படின்னு வச்சா கூட நார்மலாக சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் தான். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 டேஸ். ஆனால் நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ஒரு சப்ஜெக்டை 5 டேஸை இழுக்காதீங்க. இப்போது ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் படிக்கிறோம். சரிங்களா? இப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்க. ஓகே, படிக்கும்போது சீக்கிரம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்ற 3 டேஸ்லேயே முடிச்சிங்க, ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா விட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 5 டேஸ் தானே, நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு 5 டேஸ் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே, இப்போ 3 டேஸ் வந்து முடிஞ்சு மிச்சம் 2 டேஸ் ஜாலியாக இருந்துக்கலாம். வேணாம், அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இது டேஸ் கால்குலேஷனுங்கிறது நான் சொல்லிட்டேன். இப்போ அங்கே என்ன படிக்க போகிறோம்? May 20 வரைக்கும் நீங்கள் என்ன நாள் பண்ணுங்க நான் சொல்லிட்டேன். நீங்கள் புதுசாக படிக்கிறது, அதை பார்க்குறது, இது பார்க்குறது எல்லாம் பாருங்கள். பட் May 21 வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 5 டேஸ் வச்சுக்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சிங்கிள் குரூப் எழுதுறீங்க, நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு 5 டேஸ். அந்த 5 டேஸ் வந்து ஸ்டார்டிங்கில் முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் பண்ணிங்க இல்லை டேக்ஸ் அந்த பேப்பர்ஸ் ஆகணும் எடுத்துருங்க, ஏதோ ஒன்று. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் லானா லாவை கடைசியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், காஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். எப்படி படிக்கிறது? லாஸ்ட் மினிட்ல எல்லா சம்மும் செஞ்சு பார்க்க முடியுமா? ஃபஸ்ட்டு இப்போவே சம் செஞ்சு பார்க்கலாம் டைம் இல்லை. சம்லாம் வந்து செஞ்சு பார்க்க முடியுமா? ஒரு சம், ஒரு கால்குலேஷன், அந்த சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அது எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி டவுட்லாம் நம்ம எல்லாருக்குமே வரும். அது May 20 அடுத்து வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. May 20 அப்படி வந்த டவுட்டை ஃபுல்லாக May 20க்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த ஆன்சர் இப்படி வந்துச்சுங்கிறத புக்கில் மார்க் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? அதாவது ஒன் டைம் ரிவிஷன் பண்ணும்போது நார்மலாக வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 35 டேஸ் டைம் எடுக்குது. செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு எவ்வளோ நாள் டைம் எடுக்குது? நமக்கு வந்து 5 டேஸ். அடுத்த ஒரு டைம் ரிவிஷன் பண்ணும்போது எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஒரு நாளில் படிக்க போகிறோம். ஒரு 8 ஹவர்ஸ் தான் படிக்க செய்கிறோம். அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் 35 டேஸ் படிக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 ஹவர்ஸ் படிச்சு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு புக்கை ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு 80 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 80லேருந்து 100 ஹவர்ஸ் படிச்சுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டைம் படிக்கும்போது நீங்கள் நல்லா எஃபெக்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா 5 டேஸ் தான் படிக்கிறீங்க. தேர்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறது அந்த எக்ஸாமுக்கு முந்தின நாள். ஸோ 3 டைம் ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க. ஓகே, ஸோ அதனால் நல்லா ஞாபகம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு தான் போகிறீங்க. ரிவிஷன் யாருமே பண்ணாமலாம் போகல. May 20 வரைக்கும் முடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபஸ்ட் டைம் ரிவிஷன். May 20 அடுத்து ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது செகண்ட் டைம் ரிவிஷன். எக்ஸாமுக்கு முதல் நாள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து தேர்ட் டைம் ரிவிஷன். ஸோ இந்த 3 டைம் ரிவிஷன்ஸ் போதும். ப்ரோ, எக்ஸாமுக்கு வந்து ஸ்கேனர்னு ஒன்று சொல்கிறாங்களே, இந்த பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நிறைய ஒரு பிடிஎஃப்ல இருக்கும். ஸ்கேனர்னு சொல்லுவோம். நிறைய கொஸ்டின் பேப்பர் நிறையா இருக்கும், புக்கை தாண்டி நிறையா இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போகணுமா? நீங்கள் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸ்கேனருங்கிறது வந்து அது உங்கள் விஷ், ஒருத்தவங்களோட பர்சனல் விஷ். பட் நான் வந்து அதை வேணாம் அப்படி தான் சொல்லுவேன். ஓகேங்களா? வேணாம் அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நான் சொல்ல நல்லா வச்சுக்கோங்க. இப்போ சிலபஸ் 2022 ஆக்சுவலி இருக்குது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ சிலபஸ் 2022க்கு எப்படி மாடல் பேட்டர்ன், எப்படி பேப்பர் பேட்டர்ன் அப்படின்னு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படியே எக்ஸாம்பிள் அதில் இருக்கக்கூடிய சம் எல்லாம் வரும் அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் பேட்டர்ன். அதாவது இவ்வளோ மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே கொஸ்டின் அங்கே வரும், அதே சம் அங்கே வரும்லாம் நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் பேட்டர்ன், அவ்வளோதான். பேட்டர்னாக மட்டும் பாருங்கள். முடிஞ்சதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நல்லா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக்கை ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்காக ஸ்டார்டிங்லேருந்து ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ண தெரியுமா? May 21 ஸ்டார்ட் ஆச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? காஸ்ட் அக்கௌண்டிங் ஃபஸ்ட் எடுங்க சொல்லியிருக்கேன். அப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் எப்படி படிக்கிறதுன்னு தெரியலையா? ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். காஸ்ட் அக்கௌண்டிங் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 டேஸ் படிக்க சொல்லியிருக்கேன். ஒரு சப்ஜெக்ட் இப்போ காஸ்ட் ஒரு நீங்கள் சிங்கிள் குரூப்பில் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 டேஸ் ரிவிஷன் பண்ணுங்கள் May 21 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த 5 டேஸில் 3 டேஸை புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். புக்கு ஃபுல்லாக புக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு, புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரு, புக்கில் இருக்கக்கூடிய சம்மு எல்லாத்தையும் படித்து முடிச்சிடணும். ஓகே, இப்போ மிச்சம் 2 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 டேஸில் நான் ஒன்று சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. as per syllabus 2016 பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது.
பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் 2016 எதுக்கு ப்ரோ நான் பார்த்துட்டு போகணும் நீங்கள் நினைக்கலாம். பட் வித் ப்ரூஃபோட வந்து என்னால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். நிறைய இது ரீசெண்ட் அட்டம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2016 கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 2022 சிலபஸ்க்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஓவராலாக பார்த்துட்டு போகணுமா அப்படின்னா அப்படிலாம் வந்து இல்லை. நான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் பின் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்து 24 ஹவர்ஸ் கழிச்சு, ஓகே, இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த நான் சொன்னல அந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட இருக்குன்னு நான் சொன்னல, அந்த ஓவரால் பிடிஎஃபை அப்படியே வந்து ஒன் செகண்ட் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மறந்துடாமல் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். எவ்வளோ நான் as per syllabus 2016, December 2019 question paper, June 2019 question paper, December 2018 question paper. இந்த 3 கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் 2016க்கு தேவை வித் ஆன்சரோட நம்ம குரூப்பில் இருக்குது. நீங்கள் தேட வேண்டாம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நானே சென்ட் பண்ணிடுறேன். நோ இஷ்யூ. ஓகே, தென் இதை மட்டும் பார்த்தா போதும் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது போக இப்போ பசங்க எழுதுனாங்கல்ல சிலபஸ் 2022 இப்போ லாஸ்ட் ஒரு 2 அட்டம் நடந்திருக்கீங்களா, அந்த கொஸ்டின் பேப்பரையும் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்கிறத வந்து அந்த லாஸ்ட் 2 டேஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, 5 டேஸ் படிக்கிறோம், 3 டேஸ் புக்கில் இருக்கிறத படிச்சிடுறோம், மிச்சம் 2 டேஸ் பார்த்தீங்களா, அந்த 2 டேஸில் இதை பார்க்கணும். இதை பார்க்குறதுக்கு டைமே இருக்காது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எஸ், இருக்காது தான். நான் என்ன சொல்கிறேன்னா, சம்ம ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எழுதி பாருங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. ஒரு உங்ககிட்ட லேப் இருந்துச்சுன்னா லேப்டாப் இங்கே ஓப்பன் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோன் பாருங்கள். இங்கே கொஸ்டின் ஆன்சர் அப்படி லைட்டாக அப்படியே ஒரு கிளான்ஸ் இப்படி டக்குன்னு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் டைம் இருக்கும். இங்கே வந்து நம்ம எழுதி பார்க்குறதுலாம் டைம் இல்லை. நம்ம எஃபெக்டிவாக அதாவது ஒன்றா எழுதி பார்க்குற டைம் இல்லை. அட்லீஸ்ட் சம்திங் ஏதோ ஒரு நாலேஜோட போகணுன்னா இப்படி தான் நீங்கள் பண்ணணும். அந்த 2 டேஸில் நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 2 டேஸில் ஓகே. அப்போ இதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். அப்போ இது போதுமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் நான் இது பண்ணலாம். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ண சொல்ல, ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்துட்டு போங்க நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் நான் ஒர்க் அவுட் பண்ண சொல்லலை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. அதே மாதிரி அந்த 2 டேஸில் நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம எம்கே அகாடமி குயிசஸ்னு ஒரு குரூப் இருக்குது. சரிங்களா? அந்த குரூப்பில் 1 வேர்ட் ஆல்ரெடி நான் நிறையா வந்து 16 சிலபஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். 22 அதே தான் இருக்குது, யூஸ் ஆகும் கண்டிப்பாக. சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி 16 சிலபஸ்க்கு நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வேர்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பிடிஎஃப்பும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப்பையும் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் படிச்சுக்கணும். அந்த 2 டேஸில் அந்த 2 டேஸில் நீங்கள் பண்ண வேண்டியது அந்த பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர், அந்த 1 வேர்ட்ஸ். ஓகே, சரி. இதை நல்லா படிச்சுட்டு போங்களேன். போதும். ஸ்கேனரும் வேண்டாம், இந்த மார்க் டெஸ்ட் பேப்பர் வேண்டாம், அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், அடிஷ்னல் எதுவும் வேண்டாம். இதை நல்லா படிச்சுட்டு போனால் போதும். அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது முன்னாடியே நான் சொல்லிட்டேன், May 20 வரைக்கும் நீங்கள் என்னன்னாலும் புதுசாக இந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்னாலும் படிங்க, நோ இஷ்யூ. ஓகே, May 21 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரிவிஷன் ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதுறீங்கன்னா அதுக்கு ஒரு டே சொல்லியிருக்கேன். 4 சப்ஜெக்ட் எழுதிங்கன்னா அதுக்கு ஒரு டே சொல்லியிருக்கேன். இப்போ 4 சப்ஜெக்ட்ஸ் எழுதுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் 5 டேஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. 5 டேஸில் 3 டேஸ்லேயே நான் சூப்பராக என்ன சீக்கிரம் முடிச்சேன் ரிவிஷன் அப்படின்னா மிச்சம் 2 டேஸ் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த 2 டேஸ் வந்து வேறு சப்ஜெக்ட் டக்குன்னு எடுத்துருங்க. ஓகே, சீக்கிரம் முடிச்சா வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம்ல. ஓகே, அதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் ரூல்ஸ் வந்து என்னன்னா, எக்ஸாம் June 11 ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி எக்ஸாம் என்னவோ, ஆமாம் June 11 அன்றைக்கி எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம் தான் அந்த முன்னாடி லாஸ்ட் 3 டேஸோ 4 டேஸோ அதை படிக்கணும். அந்த சப்ஜெக்ட் எடுத்து இப்போவே May 21 எடுத்து படிக்கக்கூடாது. ஓகே, தட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் படிக்கணும். 1 வேர்ட் இப்போ படிக்காதீங்க. May 20 வரைக்கும் 1 வேர்டை படிக்காதீங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸை வந்து படிங்க. கொஸ்டின் ஆன்சர் சம்ஸ் எதுனா நீங்கள் பாருங்கள், நோ இஷ்யூ. 1 வேர்டை இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். ஏன்னா 1 வேர்ட் இப்போ படித்தாலும் மறுபடியும் அப்போ தான் படிக்கணும். புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மொத்தமாக அப்பயே படிக்கலாம். டைம் வேஸ்ட் வந்து பண்ணாதீங்க. ஓகே, எல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் இங்கெல்லாம் டைம் கிடையாதுப்பா. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட் ஒரு ஐவிஷனாச்சும் நீங்கள் பார்த்துட்டு ஓகே இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டாச்சு போங்க. சம்மெல்லாம் செஞ்சு பார்க்குறதுக்குலாம் இங்கெல்லாம் முன்னாடிலாம் டைம் இருந்துச்சு, இப்போலாம் எங்கே டைம் இருக்குது? அதெல்லாம் வந்து எல்லாம் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் போகும்போது யாருக்கும் டைமிங்லாம் வந்து ப்ராப்பராக வந்து இல்லை. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ May 20 வரைக்கும் பார்க்குறதே வந்து எல்லாத்தையும் ஒரு சம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுது, ½ hour எடுது. அதை புரிஞ்சு வச்சு எழுதி என்னைக்கு முடிக்க? அப்போ அதை எப்படின்னு பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய கான்செப்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு தேவை சம்மை செஞ்சு பார்த்தா தான் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும்லாம் நம்ம சொல்லவே இல்லை. அந்த சம்மை நீங்கள் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒரு புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்டை நீங்கள் பார்த்துட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டா கூட எக்ஸாமில் வந்து ஈஸியாக நம்ம பண்ண முடியும் தான். அதை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் 1 வேர்டை May 20 வரைக்கும் படிக்க வேண்டாம். ஆஃப்டர் May 20 1 வேர்ட் படிக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். நீங்கள் பண்ண வேண்டியது May 21 எந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறோமோ அந்தந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். காஸ்ட் அக்கௌண்டிங் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஸ்டடி பிளான் மணி அண்ட் சீமெண்ட் சேனல் போட்டிங்கன்னா அங்கே வந்துடும். அந்த வீடியோ பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இவ்வளோ தான். இப்படி படிங்க.
கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இன்னொன்று சொல்கிறேன். அதாவது நம்ம நினைக்கிறோம்ல, அச்சச்சோ இவ்வளோ டேஸ் தான் இருக்குது இவ்வளோனா, அதாவது ரொம்ப சிம்பிள்ப்பா. என்ன அப்படின்னா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. ஓகே. இன்னொன்று, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு 15 டேஸ் தாண்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போவே பார்த்துருக்கலாம் அப்படின்னு நம்ம தோணும். ஸோ லைஃப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இந்த 2 தான் நமக்கு கண்டிப்பாக வந்து தோணும். சரிங்களா? ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. ஸோ பக்கத்தில் வரும்போது நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க. யூடியூப் ஹிஸ்ட்ரி, க்ரோம் ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து நம்ம ரீசெண்டாக என்ன சர்ச் பண்ணமோ அதுதான் இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் ரீசெண்டாக என்ன பார்த்தீங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது வந்து உங்களோட ப்ரைவேட்டாக வந்து மட்டும் வச்சுக்கோங்க. அதை பப்ளிக்காக காட்டாதீங்க. விச் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் யூடியூப் ஹிஸ்ட்ரி சொல்ல. இப்போது படிக்கிறோம். ஓகே. பயத்தோடு படித்தோம்னா ஒரு கொஷின் கூட ஞாபகம் இருக்காது. ரிலாக்ஸாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வர்றதை பார்த்துக்கலாம்டா, என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலான்னு ஒரு ரிலாக்ஸாக மட்டும் படிச்சிங்க அப்படின்னா என்ன நடந்தால் பார்த்துக்கலான்ட்டு ரிலாக்ஸாக வந்து உங்களால் பண்ண முடியும். பட் பயத்தோடு படிச்சிங்கன்னா, இப்போது இன்னைக்கு இவ்வளோ டேஸ் தான் இருக்குது, இன்றைக்கி 4 கொஷின் படிக்கணும்னு நினச்சேன், பட் என்னால் ஒரு கொஷின் மேலே தாண்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு கொஷின் தாண்டிட்டீங்க. பட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ஒரு கொஷின் நீங்கள் 2 ஹவர்ஸ் படிச்சிங்களோ 2.5 படிச்சிங்களோ அது ஞாபகம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா பயத்தோடு படிச்சிங்க, பதட்டத்தில் படிச்சிங்க, புரிஞ்சு படிச்சிங்க, பட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. ரீசெண்டாக நீங்கள் எதை பற்றி திங்க் பண்ணீங்க? இப்போ நல்லா ஒருத்தர் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் படிச்சிருக்காங்க. நைட்டு தூங்க போகும்போது வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை பேசலை, அவங்களே ஏதோ ஒரு ஓவர் திங்கிங் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமுக்கு நியர், பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்போ ரீசெண்டாக அவங்க நினச்சது நினச்சது. அப்போ அன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு என்ன வரும்? ட்ரீம் வரும். என்ன வரும்? எக்ஸாம் வந்து நாட் கிளியர்ட் ஆகிற மாதிரி கனவு வரும். அந்த கனவை வந்து அவங்க வந்து ஓவராக வந்து ரொம்ப திங்க் பண்ணி எக்ஸாக்ரேட் பண்ணுறதுலாம் வந்து தேவையே இல்லை. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் திருப்பி நடக்குது. கரெக்டுங்களா? அதுக்காக வந்து அதை பற்றி ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். ஓகே. படிச்சுட்டு யாரும் வந்து இன்னும் பயமாக இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஓகே. ஸோ அதனால் படிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க. படிச்சுட்டு, அதாவது படிக்கிறீங்க, ரொம்ப சிம்பிள்ப்பா. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், இந்த சைட் டானிக் குடிக்கிறோம், ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்குது? ஒரு யூஸும் கிடையாது. அதே மாதிரி தான். ஓகே. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு டானிக் குடிக்கலாம், எந்த யூஸும் கிடையாதுங்க. ஒன்று இது பண்ணணும், இல்லை அதை பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் வந்து அவ்வளோதான். அதே மாதிரி தான் படிக்கிறீங்க, பயத்தை தள்ளி வைங்க. இல்லை பயந்துட்டு அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க. இங்கே நல்லா படிச்சு வச்சிட்டிங்க, ஜாலியாக இருக்கீங்க, மறுபடியும் பயப்படுறீங்க அப்படின்னா அந்த பயம் மட்டும் தான் இருக்கும். அந்த படித்தது 3 ஹவர்ஸ் வேஸ்ட். ஓகே, தட்ஸ் ஆல். இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இதை ஷேர் பண்ணிட்டு ஃபோக்கஸோட ரிலாக்ஸாக படிங்க. இனிமேல் நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சா கூட படிக்க முடியும். அப்புறம் இது வரைக்கும் நான் புக்கை டச்சே பண்ணல. இப்போ தான் புக்கு புதுசாக ஓப்பனே பண்ணுறேன். 4 சப்ஜெக்ட் இனிமேல் தான் நான் படிக்க போகிறேன். அதாவது அவங்களுக்குலாம் நான் எதுவுமே நான் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது அப்படி நீங்கள் ஒரு கொஷின் கேட்டால் நான் ரிப்ளை பண்ண முடியாது. நான் சொல்கிறது புதுசாக படிங்க. ஓகே. பட் 4 சப்ஜெக்ட் இப்போ தான் தூசி தேடி நான் எடுக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் நான் எதையும் ரிப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. புதுசாக எவ்வளோ நாள் படிங்க, May 20 வரைக்கும் படிங்க. அவ்வளோதான். ஓகே. விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.